ஹலோ ஃபுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கனி வீட்டு சமையல். இன்றைக்கி கனி வீட்டு சமையலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிக்கன் நூடுல்ஸ் எப்படி வீட்லேயே சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காமிச்சிருக்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அப்போ ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நூடுல்ஸ் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக சுலபமாக செஞ்சிட முடியும், அஜினோமோட்டோ இல்லாமல். அது எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு க்யூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். இதை நீங்கள் பாயில் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொரிச்சு தான் சேர்த்துக்க போகிறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. ஒரேடியாக எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டாம். ஒருவேளை அதிக நேரம் விட்டுட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். ஏன்னா போன்லெஸ் பீஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நல்லா மிதமான ஹீட்டில் வந்து வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பொதுவாக நமக்கு மேகி நூடுல்ஸ் அப்படின்னு கிடைக்கிது இல்லை, அதில் இந்த ரெசிபி செய்ய முடியாதுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து பிரித்து போட்டுக்கலாம். நல்ல கலரி இந்த மாதிரி விடுங்க. கரண்டியில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல் இருந்துச்சுன்னா இதில் பண்ணுங்கள். போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லேருந்து ஸ்டார்ச் விட ஆரம்பிக்கும். தண்ணி கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி தான் நீங்கள் நூடுல்ஸை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுற வேண்டாம். இப்போ நூடுல்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் பொதுவாக நூடுல்ஸ் வந்து வேக வைக்கும் போது எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் சேர்ப்பேன். இப்படி சேர்க்குறதால ஒன்றுக்கு ஒன்று நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நார்மலாக வீட்டில் பொடி மாஸ் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி கிளறி எடுத்துக்க போகிறோம். இது ஆஃப் பாயிலாகவும் சில பேர் எடுத்துப்பாங்க. எனக்கு ஆஃப் பாயில் பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா சுருண்டு ஒன்று சேர வந்த பின்னாடி நான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால். நம்ம இதுக்கப்புறமா நூடுல்ஸோடு சேர்த்து நம்ம கிளறும் போது இதோட சால்ட்டு காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒருவேளை சால்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒன்று சேர வந்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வதங்கின பின்னாடி நான் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நிறைய குக் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. போட்டு நம்ம ஒரு 2 செகண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணணும். உங்கள்கிட்ட பெரிய அந்த தவா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேன் இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க. நான்ஸ்டிக் இருந்தால் அதில் செய்யுங்க. கீழே ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்க்கறதுனால உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ். இப்போ நம்ம சேர்த்த நூடுல்ஸில் ஒரு பேக்கெட் மசாலா பேக்கெட் வருது. அந்த மசாலா பேக்கெட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இல்லை என்கிட்ட இந்த மசாலா பேக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக காரப்பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா சிக்கன், நம்ம பொரிச்ச சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் எல்லா மசாலா கலர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1 பை 1 நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபைனலாக நம்மளோட ஹீரோ நூடுல்ஸை வந்து சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மசாலா இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம சாஸ் சேர்த்துருக்கோம், அதுவே இனஃபாக இருக்கும். ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி கலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நூடுல்ஸ் கண்டிப்பாக வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்க நான் ஆர்வமாக இருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அஜினோமோட்டோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடுங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்பயாவது ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அமேசிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.